நண்பர்களே, இரவு நேரத்தில் பாருங்கள், தனாங்குடைய அந்த ஹேன் ரிவர் அவங்களுடைய அற்புதமான அந்த சீன் பாருங்கள். போட்டிங் போயிட்டுருக்காங்க. எல்லாம் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக மாலை நேரத்தில் அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த லவ்வர்ஸ் பார்க் பின்னாடி பாருங்கள், கப்பலில் எல்லாம் இரவு நேரம் விருந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. மக்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. மாலை நேரம் இப்போ வந்து அங்கே ஒரு 6:30 மணி. அவரோட இது வந்து இந்த ட்ராகன் வரப்போகுது பாருங்கள். ரெண்டு பக்கம் கடைகள், விளக்குகள், சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். இந்த ஓரத்துலேயே தான் அந்த கான் மார்க்கெட்டுன்னு இருக்குது. அதனால் ஃபேமஸ் மார்க்கெட்டு. அங்கே கிடைக்காத ஜாமனே கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எடுக்கணுன்னா அங்கே சீப்பாக ஆகிக்கலாம். அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 40-50 சாப்பாட்டு கடை இருக்குது. முந்திரி பருப்பு, காய்கறிகள், பழங்கள். மெயினாக அது காஃபி தூள் வந்து அங்கே மெயின். கலர் எப்படி இருக்கு பாருங்க, க்ரீன் கலராக மாதிரி, க்ரீன்லேருந்து ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட 2185 மீட்டர் நீளம் உள்ளது. இது வந்து சனி ஞாயிறு பண்ணிங்கன்னா, சனி ஞாயிறு மாத்திரம் ஒரு 9 மணிக்கு கரெக்டாக இதை இந்த ட்ராகன் வாயிலேருந்து நெருப்பு, கொஞ்ச நேரம் தண்ணி பீச்சி அடிக்கிற மாதிரி செஞ்சுருக்க அமைப்பு நல்லாயிருக்கு. நம்ம ரோட்டு 2 பக்கமும் நின்று பார்க்கலாம். ஆனால் தண்ணி அடிக்கிறப்ப வந்து ஏன்னா மேலெலாம் தண்ணி போடும். அதனால் நம்ம ரோட்டு கீழே நின்று பார்க்குறதா, பாலத்துக்கு மேலே நின்று பார்க்குறதோட கீழே வந்து பார்க்குறப்ப தான் வியூ பெஸ்ட்டாக தெரியும். பாருங்க, இந்த ஆற்றுலேயே படகுலேயே போய் பார்க்குறாங்க அந்த பாலத்தை நெருக்கத்தில். நம்ம டேல வேறு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேல இந்த ஹாட் லேம்ப் பாருங்க, எல்லோரும் லைட் எரியுது. பார்க்குறதுக்கு அவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. லவ்வர்ஸோடு வந்து அவசியம் உண்டு. இந்த தனாங்க பார்க்காம விட்றாதீங்க. தனாங்கிலேருந்து நம்ம தனாங்க வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி. மேலே ஹனாய்க்கும் போய்க்கலாம், கீழே வந்து ஹோச்சிமின் சிட்டிக்கும் போய்க்கலாம். இங்கே பார்க்க வேண்டிய இடங்களும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி அந்த இது இப்போ ப்ளூ கலரில் ஓடுது. பாலத்து மேலே பிறகு பஸ்ஸு போக்குவரத்து எல்லாம் போயிட்டே இருக்குது. மக்கள் இந்த ஈவினிங் டேட்டில் வந்தாங்க. அவரே கலர் மாறுது. க்ரீன்லேருந்து லைட் ப்ளூலேருந்து டார்க் ப்ளூ. இந்த மாதிரி கலர் செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த சவனிய சாப்பு. நான் சொன்ன அந்த சிங்கப்பூரில் சிங்கத்து வாய்ந்தலுக்கு தண்ணி அடிக்கும்போது அந்த மாதிரி இந்த ட்ராகன் வாயிலேருந்து தண்ணி அடிக்கும். நான் கூட 2 நாளுமே ட்ராகன் வாயிலேருந்து தண்ணி அடிக்கல, ட்ராகனை தான் பார்த்தோம். இருந்தாலும் அது ஒரு தண்ணி அடிச்சிருந்து அது ஒரு நல்ல வியூவாக கிடச்சிக்கணும் நமக்கு. இருட்டாக லைட்டிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் உட்காரலாம். இங்கேருந்து அந்த இது சுற்றிலும் ஒரு வியூ. அந்த பக்கத்தில் தான் அந்த கட்டடங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் நம்ம தங்கி இருந்தது. ட்ராகன் ஹாஸ்டல் பேர் இருக்கும். ஹாஸ்டலும் நிறையா இருக்குது. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 600 ரூபா 500 ரூபா தான் ரூமு. நல்லா வசதியாக இருக்குது.
நம்ம எங்கே நைட்டு மட்டும் இருந்தாங்க போகிறோம், காம்பரம் தான் ஊர் சுற்றி பார்க்க போயிடுறோமே. ஆனால் அதுக்கு எல்லா ரூமே ஏசி தான். 6 பேர் படுக்கிற மாதிரியும் டார்மெட்ரி இருக்குது, 8 பேர் படுக்கிற மாதிரி இருக்குது, 4 பேர் படுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ முன்னாடி இந்த அகோடா இல்லைன்னா Booking.comல புக் பண்ணுறப்பயே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தெரிஞ்சிடும் நம்ம காசுக்கிட்டு இருந்த மாதிரி. தூரத்தில் ஒரு பிரிட்ஜு தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் ஹேண்ட் ரிவர், அது பேர் ஹேண்ட் பிரிட்ஜ், ஹார்ன் பிரிட்ஜ் அப்படின்னுவாங்க. நம்ம இப்போ இங்கேருந்து அந்த ஹார்ன் பிரிட்ஜுக்கிட்ட 2லேருந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ட்ரெயின் நடந்தே போகிறது பாதையே பார்த்துக்கிட்டே போகலாம். ஏன்னா 2 பக்கம் லைட்டிங்கு, இந்த பெரிய பெரிய லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா LIC பில்டிங் மாதிரி இருக்குது, ப்ளூ கலர்னு பாருங்கள், டிசைனாக மாறும். அந்த டிசைனை பார்த்துட்டு போனாக்கே நம்ம இங்கேருந்து அந்த பாலத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த பாலத்துக்கு இங்கேருந்து போய் அந்த பாலத்தில் ஏறி நடந்து அந்த அக்கறையில் வந்து அப்படியே நம்ம ரூமுக்கு அப்படி போயிட வேண்டியது. வியூ மக்களே பாருங்கள் டார்க் எல்லோ. ஹார்ட் பிரிட்ஜ் எப்படி தெரிய பாருங்க. நடந்து வர வேலையா அங்கேருந்து வரும் ட்ராகன் பிரிட்ஜி, இந்த ஹார்ட் லேம்ப்பு அந்த தெரு வழியாக அப்படியே நடந்து இந்த ஹார்ன் பிரிட்ஜுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். எய்த்த மாதிரி அந்த LIC பில்டிங் மாதிரி இருக்குல்ல பாருங்கள், வியட்நாம் கொடி டிசைனாக என்னென்னமோ டிசைன்லாம் போட்டு வருது. அதை வியட்நாம் அவ்வளோ ஃபுல் செட்டிங் பண்ணியிருக்காங்க, லைட்டிங் பார்க்குறதே அற்புதமாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கலர் கலராக மாறுது பாருங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேசிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. இந்த பிரிட்ஜில் வந்து சைடில் தான் லைட்டு போட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜிலேருந்து அந்த ட்ராகன் பிரிட்ஜி அழகாக பாருங்கள், சூப்பரான வியூ. மறக்காமல் தனாங்க வர்றது மட்டும் பெருசு இல்லை, இந்த இரவு நேர விளக்குகளை பார்க்குறதும் ஒரு பெரிய பாக்கி இருக்கு. கண்ணுக்கு அருமையான விருந்து, அதை பார்க்க மறந்துடாதீங்க. அது முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சனி ஞாயிறு டயத்தில் தங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது நமக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஏன்னா அந்த சனி ஞாயிற்றுனால அந்த ட்ராகன் வாயிலேருந்து நெருப்பும் தண்ணியும் மாற்றி மாற்றி வரும். இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். ஐ லவ் தனாங். டிசைன் என்னமோ டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்கான். அந்த பிரிட்ஜு வந்தாச்சு வரும் மேலே. பிரிட்ஜிலையும் நடப்பாதை இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் நடந்து போயிட்டுருக்கோம், வேறு ஒருத்தர் நடக்கிற மாதிரி தெரியலாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கேருந்து நடந்து இந்த பக்கம் வந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எல்லா பக்கம் எங்கே பற்றி சுற்றி பார்த்தாலும் தனாங் நகரம் தான் ஃபுல்லாக தெரியும். இங்கேருந்து ட்ராகன் பற்றி பாருங்கள். அற்புதமாக இருக்கும். நல்லா டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து வெறும் பாலமாக பார்க்காம அது வந்து ஒரு பொழுதுபோக்கு இடமாகவும் வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, லைட்டிங்லாம் போட்டு. அதனால தான் ஈவினிங் டைத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ பேர் வராங்க. தனாங்கனாக்கவே எடுத்த உடனே பார்க்க வேண்டிய இடம் வந்து ட்ராகன் பற்றி தான் சொல்லுவாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி
அதனால் இந்த தனாங்கிரிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஈவினிங் டயத்தில் 7 மணிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சனியாக இருந்தால் 9 மணிக்கு ஒரு 8 மணி, ஏன்னா ரூம்லாம் அந்த பக்கம் தான், நம்மளுக்கு பக்கம் தான் ரூமாக. அங்கேருந்து வந்து இன்னும் பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து நாளைக்கு நம்ம மாலா ஹில்ஸ் போகிறோம். அதனுடைய வீடியோ அடுத்து வெளியிடுறேன். இந்த இரவு நேர தனாங்கு வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தாழ்மையான கருத்துக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். வணக்கம்.